இணையத்தில் இணைந்திருக்கும் இனிமையான என் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். நம்ம தினமும் காலை தியான மலர் என்ற அற்புதமான நிகழ்ச்சியில தினம் ஒரு மந்திரம் அப்படின்ற பிரிவில் நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். இந்த மந்திரங்களை உங்களோட ஷேர் பண்ணும்போது எனக்கும் ஒரு ஆனந்தம், எனக்கும் ஒரு புதிய புரிதல். நானும் உங்களோட சேர்ந்து இந்த பயணத்தை ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன். இன்னைக்கு ஞானத்தவம் தலைப்பே பாருங்க, எவ்வளோ அருமை இல்லையா? தவம் எதுக்காக பண்றோம்? தவம்னா தியானம்னு சொல்லுவாங்க. அந்த தவம் எதுக்காக பண்றோம்? ஞானத்துக்காக. ஆனா அந்த தியானத்தை பண்றதுக்கே நமக்கு ஒரு ஞானம் வேணும். அந்த ஞானம் இல்லைன்னா யாரும் தியானத்துக்கெல்லாம் வரமாட்டாங்க. சொல்லி பாருங்களேன், எங்கேயாவது போய் தியானம் பண்றீங்களான்னு கேட்டு பாருங்க, அத்தனை பேர் வந்துடுறாங்க. இல்ல, அவங்களுக்கு ஒரு ஞானம் இருந்தாதான் அந்த தவம் புரியணுன்றதே அவங்களுக்கு தெரியும். ஆனா தவம் புரிஞ்ச பிறகு கிடைக்கிற ஞானம் அது வேற. அதனால இந்த தவத்தை இடையில வச்சுட்டு இந்த பக்கமும் ஒரு ஞானம் போடலாம், அந்த பக்கமும் ஒரு ஞானம் போடலாம்னு தோணுச்சு எனக்கு இந்த தலைப்பை பார்க்கும்போது. ரொம்ப அருமையான தலைப்பு இல்லையா? இப்ப இன்னைக்குள்ள பாடலை பார்த்துட்டு அதற்கான விளக்கத்தை பார்ப்போம். அந்நெறி இந்நெறி என்னாது அட்டாங்கத்து அந்நெறி சென்று சமாதியிலே நின்மின் நன்னெறி செல்வார்க்கு ஞானத்தில் ஏகலாம் புன்னெறி ஆகத்தில் போக்கில்லை ஆகுமே. அழகா இருக்கு இல்லையா? அப்படியே கட்டு 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 அப்படின்னு போடுற மாதிரி பாட்டை எழுதியிருக்காரு பாருங்க. அதை வாசிக்கிறது பெருசு இல்லை, அந்த சந்தத்துக்குள்ள அந்த வரிகளுக்குள்ள அந்த விஷயத்தையும் உள்ள கொண்டு வரணும், அழகையும் கொண்டு வரணும். எவ்வளவு அருமையா இருக்கு. கண்டிப்பா இந்த பாடல் அவரா எழுதியிருப்பாரு. ஏதோ ஒரு இறைசக்தி இல்லாமலாம் யாராலும் இப்படி ஒரு பாடலெல்லாம் எழுத முடியாது அப்படின்னு தோணுது. அந்நெறி இந்நெறி என்னாது அட்டாங்கத்து. நமக்கு எப்பவுமே ஒரு தேடுதல் இருக்கும். அது பௌதிக வாழ்க்கையா இருந்தாலும் சரி, அது ஆன்மீக வாழ்க்கையா இருந்தாலும் சரி, எதையாவது ஒன்று தேடி நம்ம அடைஞ்சிடணும். அதை அடைஞ்சாதான் நமக்கு ஒரு சந்தோஷம். ஆனா அந்த பௌதிக வாழ்க்கையில என்ன ஆகுதுன்னா, ஒன்று அடைஞ்ச பிறகு கொஞ்ச நேரத்துல அது சலிச்சிரும். உடனே அடுத்தது எதையாவது தேடுவோம். சந்தோஷம்னு நினைப்போம், அந்த சந்தோஷம் கொஞ்ச நாள் தான் இருக்கும். ஆனா இந்த ஆன்மீக வாழ்க்கையில தேடும் போது சந்தோஷம், ஆனா இது எல்லையில்லா சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நமக்கு தெரிஞ்சு போயிடும், இதுக்கு முற்றே கிடையாது, இன்னும் அந்த பாதைகள் இருக்கு அப்படின்னும் போது அந்த தேடுதல் இன்னும் ஒரு ஆனந்தத்தை, நமக்கு பேரானந்தத்தை கொடுக்குற மாதிரி தோணுது இல்லையா? அந்நெறி இந்நெறின்னு இங்க கூட தேடாதீங்க. நெறினா என்ன? வழி இல்ல ஒரு ஒழுக்கம், ரெண்டுமே அந்த நெறிக்கான பொருள் தான். இந்த வழியா அந்த வழியா, எந்த வழியில நான் போறது? தியானம்னு வந்துட்டாலே பல வழிகள் இருக்கு. எவ்வளவு வழிகள் இருந்தாலும் சேர போறது என்னவோ ஒரு கடல் தான். எவ்வளவு பாதை இருந்தாலும் எட்ட போறது என்னவோ ஒரு சிகரம் தான். ஏன்னா சத்தியம் ஒண்ணு தானே. இதுல அவர் ஒரு வழி சொல்றாரு. அந்நெறி இந்நெறி என்னாது அட்டாங்கத்து. நம்ம போன பாடல்லே பார்த்தோம் இல்லையா? அட்டாங்கன்னா என்ன? இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதின்னு பார்த்தோம். இதுல வரிசைப்படி நம்ம போலாமா, இல்ல நம்ம பத்ரிஜார் சொன்ன மாதிரி ஈஸியா போயிடலாமா அப்படின்னு நம்ம அதை முடிவு பண்ணிக்கலாம். அந்நெறி சென்று சமாதியிலே நின்மின். அந்த நெறியில, அதே வழியில அவர் சொல்றாரு. ஏன்னா இது 3000 வருஷம் முன்னாடி எழுதிட்டு இருக்காங்க இல்லையா? அப்ப உள்ள அவரோட வரியில அவர் சொல்றாரு கடைசி சமாதி. சமாதினா என்ன? நம்ம சமாதினா ஏதோ செத்து போயிட்டாங்க, அவங்கள போய் பெதைச்சிட்டாங்கன்னு நினைப்பாங்க. அப்படி இல்லை, ஆதியோட சமமா இருக்கிறது. ஆதிங்கிறது யாரு? முத நம்மளை உருவாக்குன ஆதி முதல், அதோட நம்ம சமமாயிடுறது. அப்படின்னா அதுவும் நானும் ஒண்ணுதான் அப்படிங்கிற சமாதி, சமாதானம் கூட எடுத்துக்கலாம். நமக்குள்ள ஒரு அந்த சமாதானம் வந்துடும், அந்த சமநிலை வந்துடும். அப்ப சமாதி நிலைக்கு நம்ம போயிடுவோம். நீங்களும் போலாம். நன்னெறி செல்வார்க்கு ஞானத்தில் ஏகலாம். இந்த நிலை தெரிஞ்சாதான் இதுதான் உண்மையான ஞானம்னு நமக்கு புரியும். நன்னெறின்ட்டாங்க. ஏன்னா நம்ம இந்த தியானம் பண்ணாலே நன்னெறியை தவிர நம்ம வேற எதுவும் செய்யவே முடியாது. தப்பு பண்ண முடியாது நம்மளால. நம்ம நினைச்சா கூட தப்பு பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி சரியா பண்றோமான்னு யோசிப்போம். இப்ப சரியா பண்றது எளிதா இருக்கும், தப்பு பண்றதுக்கு தான் யோசிக்க வேண்டியிருக்கும். நன்னெறி செல்வார்க்கு ஞானத்தில் ஏகலாம் புன்னெறி ஆகத்தில் போக்கில்லை ஆகுமே. புன்னெறிங்கிறது என்னது?
இந்த பிறப்பும் இறப்பும் இல்லாத ஒரு நிலைக்கு நம்ம போயிடலாம். இந்த ஞானம் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா பிறப்பு இல்லை இறப்பு இல்லை அப்படிங்கிற அந்த பூமியோட அந்த சுழற்சியிலிருந்து அந்த போக்கில்லை அப்படின்னா அந்த வர வேண்டிய வேலையே உனக்கு இல்லை, அந்த நிலைக்கு நீ போயிடலாம். எப்போ? தவம் புரிஞ்சா கிடைக்கிற ஞானத்தை கொண்டு. இப்ப மீண்டும் அந்த பாடலை ஒரு தடவை பார்ப்போம். ஞானத்தவம் அந்நெறி இந்நெறி என்னாது அட்டாங்கத்து அந்நெறி சென்று சமாதியிலே நின்மின் நன்னெறி செல்வார்க்கு ஞானத்தில் ஏகலாம் புன்னெறி ஆகத்தில் போக்கில்லை ஆகுமே. பாட்டை கேட்கும் போது நமக்கு புரியாத மாதிரி இருந்தாலும் ஒவ்வொரு வார்த்தையா நம்ம புரிஞ்சுக்கிட்டே வந்தோம்னா எல்லா பாடல்களையும் இருக்கும். இது எனக்கு புரிஞ்சதை சொல்றேன். இல்லை, இந்த பாடல்லையும் எத்தனையோ கோணங்கள் இருக்கும். ஒரு பாடலுக்கு இதுதான் பொருள்லாம் நம்ம யாராலையும் சொல்ல முடியாது. அவங்க எழுதினவங்க நிலையில நம்ம போய் நின்னா மட்டும்தான் அந்த பாடலோட பொருளை புரிஞ்சுக்க முடியும். அவங்களே எழுதிட்டு அந்த பாடலை படிச்சு இன்னொரு அர்த்தம் கூட புரியலாம். அந்த அளவுக்கு இருக்கும். ஏன்னா அந்த பாடல் நம்ம எழுதலை இல்லையா, நம்ம மூலமா எழுதப்படுது. அப்ப அந்த பாடலுக்கான அர்த்தங்கள் எத்தனையோ கோடி இருக்கும். இன்னைக்கு இந்த பாடலை உங்க கூட பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த PMC சேனலுக்கு நன்றி மாஸ்டர்ஸ்.